கஷ்டம் எல்லாருக்கும் வரும், துக்கம் எல்லாருக்கும் வரும். ஏன்னா அதுக்குள்ளதை பண்ணி வச்சிருக்கான் வரும். அப்ப பகவானை எதுக்கு கூப்பிடணும்னா, இப்ப சீதை சுலுக்க மாட்டின்றாளா இல்லையா? அசோகவனத்தில் லங்கையில் கழுத்தில் சுலுக்க மாட்டின்றாலும் என்னைக்கு சுலுக்க மாட்டின்டா? ஹனுமார் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு. எங்க சுலுக்க மாட்டின்டா? அது ஒரு பெரிய காடு, எந்த மூலையில வேணாலும் மாட்டின்னு இருக்கலாம். ஹனுமார் எந்த மரத்தில் எந்த கலையில உட்கார்ந்து இருக்காரோ மறைஞ்சிருக்காரோ அந்த மரத்து கலையை பிடிச்சா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பகவானை உபாசிக்கிற பகவத் சரணத்தை பிடிச்சவாளுக்கும் கஷ்டம் வரும். எப்படி வரும் தெரியுமோ? கஷ்டத்திலேருந்து காப்பாத்துறதுக்கு ஆளை பக்கத்தில் வச்சு விட்டு கஷ்டம் வரும். காப்பாத்துறதுக்கு தயாரா இருப்பார். கஷ்டம் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இதுக்கு தான் பகவானை கூப்பிடு. ராமதாசர் மாதிரி உள்ளவாளுடைய சரித்திரங்கள்லாம் எதை காண்பிக்கிறதுன்னா, ஒரு விஷயம் உண்டி சத்தியமான விஷயம். ராமதாசர் மாதிரியோ மீராபாய் மாதிரியோ நம்மால சொப்னத்தில் கூட இருக்க முடியாது. நம்மால சாத்தியமே இல்லை அதெல்லாம். ஏன்னா கருடன் பறக்கிற உயரம் கொசு பறக்குமா? நாம கொசு மாதிரி இருக்கோம். அவள்லாம் கருடன் மாதிரி ஆகாசத்தில் எங்கேயோ பறக்கிறா. பக்தியில அந்த உயர்ந்த நிலையில. இந்த சரித்திரங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சாலே பாக்கியசாலின்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்க தெரிஞ்சாலே, சிரவணம் பண்றதுக்கு ஒரு ஸ்ரத்த வந்தாலே நாம் எல்லாம் பாக்கிய